ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 4 சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 4.4. அதுல ஃபர்ஸ்ட் சம், செட் அப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சால்வ் them to find the unknown numbers in the following cases. ஸோ கொடுத்துருக்கிற சப்டிவிஷனுக்கெல்லாம் நம்ம ஈக்குவேஷன் செட்டப் பண்ணிட்டு அந்த unknown நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். First subdivision, add 4 to 8 times a number, you get 60. So first நம்ம assume பண்ணிக்கலாம். Let the required number be x. நம்ம கண்டுபிடிக்க போற நம்பர் வந்து xன்னு assume பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்றோம். என்ன ஆட் பண்றோம்? 4. So addனா plus 4. 2. எது கூட ஆட் பண்றோம்? 8 times a number. ஒரு நம்பர் x அப்படின்னா 8 times a நம்பருங்கிறது 8x. ஸோ 8 times நம்பரோட இந்த 4 ஆட் பண்ணா you get 60. நமக்கு 60 கிடைக்கும். ஸோ இதுதான் given statement படி. ஸோ இதுதான் given statement படி. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Plus 4 equal to தாண்டி போச்சுன்னா minus 4. So 8x is equal to 60 minus 4. அப்போ x is equal to 60 minus 4ங்கிறது 56. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 8 இந்த பக்கம் வந்தா டிவிஷன், டிவைட் பண்ணா 7. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. அந்த unknown நம்பரோட வேல்யூ 7. B sum, 1/5 of a number minus 4 gives 3. இந்த சம்லயும் நம்ம unknown நம்பரை அசியூம் பண்ணிக்கலாம். Let the required number be x. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 1/5னா 1/5 of a number. of multiplication a number, அந்த நம்பர் தான் x. minus 4 givesனா equal to என்ன வருதுன்னா 3 வருதான். 1/5 of a numberங்கிறது 1/5 of the number of multiplication. So into x minus 4 gives 3. இதுதான் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 1 into x, x. ஸோ 5 into 1, இங்கே எது மேலனா 1 இருக்குன்னு அர்த்தம். 5 தான். minus 4 அந்த பக்கம் போச்சுன்னா plus 4. டிவிஷன்ல இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன். ஸோ x is equal to 3 plus 4 வந்து 7 into 5. அப்ப x ஓட வேல்யூ 35. 7 5s are 35. C subdivision. If I take 3/4 of a number and add 3 to it, I get 21. So first assume பண்ணிக்கலாம் unknown number. Let the required number be x. எந்த வேரியபிள் வேணாலும் நம்ம assume பண்ணிக்கலாம். I take 3/4 of a number. 3/4னா 3/4 of a number, of multiplication. So of x and add 3 to it. இது கூட 3 add பண்றாங்க. அப்ப plus 3. I get 21. இது பண்ணா 21 வருது அப்படின்னு சொல்றாங்க. So இதான் given statement. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இங்க மல்டிப்ளை பண்ணலாம். 3 into x 3x by இந்த 4 into 1, இங்க எது மேலனா 1 இருக்கு. ஸோ 4 into 1 4 equal to 21 plus 3 டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். டிவிஷன்ல இருக்கிற 4 இந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன். ஸோ 3x is equal to 21 minus 3 18. டிவிஷன்ல இருக்க 4 இந்த பக்கம் வரும்போது into 4 ஆயிடும். அகெயின் மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். இப்போ x is equal to 18 into 4 by 3. 3 1s are 3, 3 6 are 18. இப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். 6 4s are 24. So x ஓட வேல்யூ 24. Next D sum. When I subtracted 11 from twice a number, the result was 15. இப்போ இதுக்கும் அசியூம் பண்ணிக்கலாம். இங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம டக்குன்னு சால்வும் பண்ணிட்டோம். இப்படியும் பண்ணலாம், இல்ல நடுவில் ஸ்டேட்மெண்ட் எழுதி டீடைல்டாவும் சால்வ் பண்ணலாம். எவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸ்க்கு இது கேட்கறாங்களோ அதை பொறுத்து.
1 மார்க் 2 மார்க்குக்கெல்லாம் நம்ம டைரக்டா சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதினாலே போதும். ஹவவர் அதை விட அதிக மார்க்குக்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டீட்டெயில்டா எல்லா ஸ்டெப்ஸும் எழுதணும். எப்படின்னா let the required number be x. இப்போ இங்க twice a number அப்படின்னு இருக்கு. twice a numberனா என்ன ஆகும்? 2 into x, அதாவது 2x. இதை வச்சுட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் படி எழுத போறோம். by given என்ன அப்படின்னா when I subtracted 11 from, அப்போ 11 subtract பண்றாங்க. subtractனா minus from, எதுல இருந்து மைனஸ் பண்றாங்க? twice a numberல இருந்து. twice a numberங்கிறது 2x. 2xல இருந்து 11 மைனஸ் பண்ணா the result was 15. நமக்கு கிடைச்சிருக்கிறது 15. இதுதான் given statement. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்குமே ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். minus 11 நம்ம இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோங்கிறத எழுதலாம். Transposing minus 11 from LHS to RHS. ஸோ அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது minus 11 plus 11 ஆயிடும். ஸோ இப்போ 2x is equal to 26. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்து டிவிஷன். இந்த 2வையும் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை 2ஆல டிவைடும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். இதுக்கும் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். டிரான்ஸ்போஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி எழுதிடுவோம். டிவைட் பண்றதா இருந்தா divide both sides by 2. ஸோ என்ன ஆகும்னா 2x by 2, இந்த பக்கமும் 26 by 2. இந்த மாதிரி டிவைட் பண்றதோ மல்டிப்ளிகேஷன் பண்றதோ நம்ம ரெண்டு சைடுமே பண்ணணும். அப்போதான் வேல்யூ மாறாம நம்ம ப்ரொசீட் பண்றோம்னு அர்த்தம். இந்த பக்கம் இன்டூ 2 பண்ணா இந்த பக்கமும் இன்டூ 2 பண்ணணும். இந்த பக்கம் டிவைட் பண்ணா இந்த பக்கமும் பண்ணணும். அப்பதான் வேல்யூ மாறாம நம்ம சால்வ் பண்றதா அர்த்தம். இப்போ இங்க கேன்சல் ஆயிடும். 2 1s are 2, 2 1s are 2. இப்போ x is equal to 26 by 2, 13. டிவைட் பண்ணா 13 வருது. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்றதா இருந்தாலும் இந்த 2 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன், டிவைட் பண்ணி 13 போட்டிருப்போம். இது டீட்டெயில்டா ஹையர் மார்க்ஸ்க்கு ஸ்டெப்ஸோட கேட்கும்போது நம்ம இவ்வளோ டீட்டெயில்டா டிரான்ஸ்போஸுக்கெல்லாம் கூட ஸ்டேட்மெண்ட் எழுதி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இப்படி சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன். E subdivision. Munna subtracts thrice the number of notebooks he has from 50. So as usual நம்ம வந்து assume பண்ணிக்கலாம். Let the required number be x. இப்போ என்ன பண்றாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்றாங்க. மைனஸ் ஏதோ சப்ட்ராக்ட் பண்றாங்க. thrice the number of notebooks he has. அதாவது எவ்வளவு நோட் புக் வச்சிருந்தாங்களோ அதோட thrice. அப்போ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் எக்ஸ் வச்சிருக்காங்கன்னா thrice the நம்பர்னா 3x. 3x சப்ட்ராக்ட் பண்றாங்க. he has from 50. எதுல இருந்து பண்றாங்க? from 50. 50ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க. he finds the result to be 8. சப்ட்ராக்ட் பண்ணா ரிசல்ட் 8 வருதான். இதுதான் given statement. ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். 50ல இருந்து thrice the number of notebooks-அ சப்ட்ராக்ட் பண்றோம். பண்ணா ரிசல்ட் 8 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். +50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -50. ஸோ -3x 8 - 50. -3x equal to plus into minus minus subtract பண்ணா 42. greater number 50யோட சைன் மைனஸ். மைனஸ் மைனஸ் இப்போ கேன்சல் ஆயிடும். 3 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். ஸோ எக்ஸ் வந்து 42/3. டிவைட் பண்ணா 14. ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 14. எஃப் சம். Benhal thinks of a number. If she adds 19 to it and divides the sum by 5, she will get 8. இது very straightforward.
நம்பரை ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். let the required number be x. அவங்க நினைச்ச நம்பர் தான் x. if she adds 19 to it, நினைச்ச நம்பரோட 19 ஆட் பண்றாங்க, so plus 19 and divides the sum by 5. இந்த full sum 5 ஆல டிவைட் பண்றாங்க. she will get 8. டிவைட் பண்ணா 8 வருதான். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். இதுதான் given statement. டிவிஷன்ல இருக்க 5 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் பிளஸ் 19 ஈக்குவல் டு 8 இன்டூ 5 பிளஸ் 19 இந்த பக்கம் போச்சுன்னா சப்ராக்ஷன். அப்போ எக்ஸோட வேல்யூ 8 5s ஆர் 40 பிளஸ் 19 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 19 ஆயிடும். 40 minus 19 21. So xோட வேல்யூ 21. Anwar thinks of a number. As usual, let the required number be x. Let the required number be x. If he takes away 7 from 5 by 2 of the number. So first 5 by 2 of the number எழுதிக்கலாம். 5 by 2 of multiplication of the number. இதுல இருந்து 7 he takes away, அதாவது எடுத்துடுறாங்க, அதாவது மைனஸ் பண்றாங்க. ஏன்னா he takes away 7 சப்ராக்ட் பண்ணணும். from எதுல இருந்து பண்றோம்? 5 by 2 of the numberல இருந்து பண்றோம். the result is 23. இதான் given statement. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். 5 into x 5x, 2 into 1 2, minus 7 அந்த பக்கம் போச்சுன்னா plus 7. டிவிஷன் இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். 23 plus 7 30 into 2. 5 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். 5 ones are 5 6 are. ஃபைனலா 6 into 2 12. ஸோ அன்வர் என்ன நம்பர் நினைச்சாங்கன்னா அது 12. 5 by 2 of 12ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 23 வருது அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம், solve the following. The teacher tells the class that the highest marks obtained by a student in her class is twice the lowest marks plus 7. ஸோ நம்ம இப்பயும் அசியூம் தான் பண்ண போறோம். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் தி லோவஸ்ட் ஸ்கோர்னு கேட்குறாங்க. நம்ம லோவஸ்ட் ஸ்கோரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் 87. அப்போ இது ரெண்டும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஹையஸ்ட் மார்க் ஆப்டைன் பை அ ஸ்டூடெண்ட் இன் அவர் கிளாஸ், அதாவது இந்த ஹையஸ்ட் மார்க்கான 87 இஸ் ட்வைஸ் தி லோவஸ்ட் மார்க் பிளஸ் 7. லோவஸ்ட் மார்க் எக்ஸ், ட்வைஸ் தி லோவஸ்ட் மார்க்னா 2x plus 7. இதான் given statement. ஸோ நம்ம எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னா, let the lowest score be x. highest score கொடுத்துட்டாங்க 87. given எழுதிடுவோம். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷனா எழுதிடலாம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். 7 இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் ஆயிடும். 87 minus 7 equal to 2x. 2 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். 87 minus 7 80 by 2. இதான் எக்ஸோட வேல்யூ. therefore எக்ஸ்ங்கிறது 40. ஸோ லோவஸ்ட் ஸ்கோர் 40. ஸோ லோவஸ்ட் ஸ்கோர் 40. B sum. In an isosceles triangle, the base angles are equal. நமக்கு தெரியும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல பேஸா இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும்ட்டு. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். இதான் ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தி வெர்டெக்ஸ் ஆங்கிள் இஸ் 40 டிகிரி. இந்த ஆங்கிள் 40 டிகிரி.
வாட் ஆர் தி பேஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்? பேஸ் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இது ஆல்ரெடி நம்ம தியரம்லேயே படிச்சிருக்கோம். சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இன்சைட் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும்னு நமக்கு தெரியும். இப்போ let the base angles be x. ஏன்னா நம்ம அதான கண்டுபிடிக்க போறோம், அதை நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸ் தான். ஏன்னா பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. மோரோவர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல பேஸ் ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல் தான். இந்த பக்கம் எக்ஸ்னா இந்த பக்கமும் எக்ஸ். இப்போ பை கிவன் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணலாம். 40 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து 180. டிரான்ஸ்போஸ் 40 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x. இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த சைடு வந்து டிவிஷன். அப்ப எக்ஸ் வந்து 180 மைனஸ் 40ங்கிறது 140 பை 2 டிவைட் பண்ணா 70 டிகிரி. Hence 70 degree is the required base angle. See subdivision. Sachin scored twice as many runs as Rahul. Sachin ராகுலை விட twice ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதாவது ராகுல் 10 runsனா சச்சின் 20, ராகுல் 40னா சச்சின் 80. அப்படியே 2 into ராகுலோட ஸ்கோர் தான் சச்சினோட ஸ்கோர். ராகுல் 5 runsனா சச்சின் 5 2s are 10, so 10 runs. ராகுல் 20 runsனா சச்சின் வந்து 20 into 2 40. ஸோ ராகுலோட ஸ்கோரும் சச்சினோட ஸ்கோரும் twice அப்படிங்கிற ரிலேஷன்ல இருக்கு. Together their runs fell too short of a double century. ரெண்டு பேரோட ரன்ஸையும் ஆட் பண்ணா டபுள் செஞ்சுரிக்கு கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு. எவ்வளவு ஷார்டேஜா இருக்கு? 2. How many runs did each one score? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட் ராகுல் ஸ்கோர் பி எக்ஸ். அப்போ சச்சினோட ஸ்கோர் 2x. ஏன்னா twice as many runs as ராகுல்னால twice 2 times the x. இப்போ by given என்ன சொல்றாங்கன்னா டுகெதர் ரெண்டு பேரோட ஸ்கோர் சேர்த்து x plus 2x fell too short of a double century. இதை ஆட் பண்ணா டபுள் செஞ்சுரிக்கு கொஞ்சம் ஷார்டேஜ் வருது. எவ்வளவு ஷார்டேஜ் வருதுன்னா 2. இப்போ 2 மைனஸ் பண்ணணும். ரெண்டு பேரோட ரன் ஆட் பண்ணா 200க்கு 2 ரன் கம்மியா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2 ஷார்டேஜ், டபுள் செஞ்சுரி வர்றதுக்கு 2 ரன் ஷார்டேஜா இருக்குன்னு சொல்றதுனால அப்போ 198 வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ் பிளஸ் 2x 3x ஈக்குவல் டு 200 மைனஸ் 2 198. 3 இந்த பக்கம் வந்து டிவிஷன். அப்போ x is equal to 198 by 3. டிவைட் பண்ணா 66. Therefore, Rahul's score is 66. Sachin's score is 2 into x. அப்ப x ஓட வேல்யூ 66ங்கிறனால 2 into 66 132. இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, solve the following. Irfan says that he has 7 marbles more than 5 times the marbles Parmit has. So Irfan கிட்டயும் marbles இருக்கு, Parmit கிட்டயும் marbles இருக்கு. Irfan has 37 marbles. Irfan has 37 marbles. How many marbles does Parmit have? So let number of marbles with Parmit be x. x ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். Irfan says that he has 7 marbles more than. 7 ஜாஸ்தியா இருக்கு, more than நால அடிஷன். 5 times the marble Parmit has.
பர்மிட் வச்சிருக்கிற மார்பிள் எக்ஸ். 5 டைம்ஸ் பர்மிட் வச்சிருக்கிற மார்பிளை விட 7 மோரா இருக்கான் இர்ஃபான் கிட்ட. அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா he has 7 மார்பிள்ஸ் மோர் தென்ங்கிறனால +7. எதை விட 7 ஜாஸ்தியா இருக்கு, எது கூட 7 ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 டைம்ஸ் தி மார்பிள்ஸ் பர்மிட் ஹேஸ். 5 டைம்ஸ்னா மல்டிப்ளிகேஷன், டைம்ஸ்னாலே மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 5 இன்டூ பர்மிட் எவ்வளோ வச்சிருந்தாங்க, எக்ஸ். அதனால 5x + 7. இதுதான் இர்ஃபான் கிட்ட இருக்கக்கூடிய மார்பிளோட கவுண்ட். இர்ஃபான் கிட்ட டோட்டல் எவ்வளோ இருந்தது, 37. இதான் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். +7 இந்த பக்கம் போச்சுன்னா -7. 5 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். 37 - 7 30/5 which is equal to 6. Therefore, Pyramid has 6 marbles. ஏன்னா எக்ஸோடது தான் பர்மிட் கிட்ட இருக்கக்கூடிய மார்பிள்ஸோட கவுண்ட். எக்ஸோட வேல்யூ 6னா பர்மிட் கிட்ட 6 மார்பிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பி சம். Lakshmi's father is 49 years old. He is 4 years older than 3 times Lakshmi's age. What is Lakshmi's age? Let Lakshmi's age be X. இப்போ நமக்கு இன்னொரு டேட்டா என்ன தெரியும்னா, லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் 49 years அது கொடுத்துருக்காங்க. He is 4 years older than 3 times Lakshmi's age. 4 years olderனா 4 வயசு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, +4. எதை விட 4 வயசு ஜாஸ்தியா இருக்கு, 3 டைம்ஸ் லக்ஷ்மிஸ் ஏஜோட. லக்ஷ்மியோட ஏஜ் எக்ஸ், 3 டைம்ஸ்ங்கிறதுனால 3x. ஸோ லக்ஷ்மியோட ஃபாதரோட ஏஜ் 3x + 4 அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா லக்ஷ்மிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் 49 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதுவும் லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் தான், இதுவும் லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் தான். அதனால லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ்க்கு பதிலா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது பை கிவன். இதை சால்வ் பண்ணா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். 4 இந்த பக்கம் வந்தா சப்ராக்ஷன். 49 - 4. அப்போ x is equal to 49 - 4 45. மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். டிவைட் பண்ணா 15. எக்ஸோட வேல்யூ 15னா அதாவது லக்ஷ்மிஸ் ஏஜஸ் 15 years. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். People of Sundargram planted trees in the village of Garden. Some of the trees were fruit trees. So, சில fruit trees plant பண்றாங்க. The number of non-fruit trees were 2 more than 3 times the number of fruit trees. What was the number of fruit trees planted if the number of non-fruit trees planted was 77? இப்போ assume பண்ணிக்கலாம். Let the number of fruit trees be X. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் 77 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து 77. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். கொஸ்டின் என்னன்னா, வாட் வாஸ் தி நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் பிளான்டட். நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். தி நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் வேர் 2 more than 3 times the number of fruit trees. 2 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மோர் தென் +2. எதை விட 3 times the number of fruit trees. number of fruit trees x, 3 timesக்குனால 3x. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் அப்படிங்கிறது 3x + 2ன்னு எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் 77 கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் தான், இதுவும் நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் தான். அதாவது ரெண்டுமே ஈக்குவல். நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் வேல்யூவா கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிரஷனா கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது பை கிவன். +2 இந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ 3x வந்து 77 - 2. x is equal to 77 - 2 75. மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 டிரான்ஸ்போஸ் பண்ணா டிவிஷன். 75/3 வந்து 25. Therefore,
number of fruit trees 25. Last sum, solve the following riddle. I am a number. Okay, நம்ம இதை x னு assume பண்ணிக்கலாம். Tell my identity. இதை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். Take me 7 times over and add a 50. 7 times அப்படினால 7x add a 50. 50 add பண்ண சொல்றாங்க. ஸோ இப்படி பண்ணா என்ன வரும்னா, டு ரீச் அ ட்ரிபிள் செஞ்சுரி, அதாவது 300 வரத்துக்கு யூ ஸ்டில் நீட் 40 கம்மியா இருக்கான். அப்ப 260 தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ 40 மைனஸ் பண்ணணும். இதான் ரிடில். அதாவது டேக் மீ 7 டைம்ஸ், ஸோ 7x ஓவர் ஆட் 50. ஸோ பிளஸ் 50 பண்ணா என்ன கிடைக்கும்? ட்ரிபிள் செஞ்சுரி வர வேண்டியது தான், ஆனா ஒரு 40 தேவைப்படுது. அப்ப 260 தான் வந்திருக்கு. ஸோ 40 வந்து இன்னும் ஷார்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம நம்பரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். Let the required number be x. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி x கண்டுபிடிக்கலாம். பிளஸ் 50 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 50. 300 minus 40, 260 minus 50. 7 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். 260 minus 50, 210 by 7 divide பண்ணா 30. Therefore, the required number is 30. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.